மனிதனோட உடம்புல இருந்து தான் இந்த ஒரு விஷயத்த தயாரிக்கிறாங்க. இந்த விஷயத்தினால மனிதனுக்கே திருப்பியும் உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்கு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரியா இருக்கட்டும், மறுபிறவி, ஈவன் பேய் கதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? பட் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பர்டிகுலரா இந்த இயர்னு டிராவல் பண்ண மாட்டோம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்பிக்கையில இருக்கிற ஒரு விஷயத்தை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது மீனா டாகு. மீனா டாகு வந்து ஏதோ ஒரு எண்ணெயை எடுத்து மந்திரம் படிச்சோ இல்ல ஜம்பி பண்ணியோ கொடுக்குவாங்க, அந்த மாதிரி இல்ல. இந்த மீனா டாகு வந்து மனித ஆளு உடம்புல இருந்து எடுப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணா அந்த பர்சனுக்கு, ஒரு பர்சனுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்க அவங்களுக்காகனா அந்த பர்சன் இறந்து போறது கூட வாய்ப்புகள் அதிகம். மீனா டாகு என்னதுன்னு முதல்ல பார்க்கலாம். மீனா டாகுலயே அதோட டெஃபினிஷன் இருக்கு. மீனானா என்ன, டாகுனா இங்க உள்ள அந்த பகுதி இல்லையா, சீன்னு சொல்லுவோம். சோ இந்த பகுதியை வெட்டி இதுல வந்து ப்ரேயர் செஞ்சு எத்தனையோ நாளா, சோ இதுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் தான். கேட்கவே கொடூரமா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த மீனா டாகுவை எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சிம்பிளி போயிட்டு ஒரு ஆளோட உடம்புல இருந்து எடுக்க முடியாது. இந்த மீனா டாகு வந்து இறந்து போனவங்க உடம்புல இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கன்னி பெண்கள் உடம்புல இருந்து தான் எடுப்பாங்க. அவங்கள புதைச்சி 7 நாளுக்குள்ள இந்த எண்ணெயை எடுத்துடணும். ஆக்சுவலி இந்த இடத்துல 2 விதமான பிலீஃப்ஸ் இருக்கு. இப்ப இந்தியன்ஸும் மலேஸும் சொல்ற விஷயங்கள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை அண்ணா சொல்லுவாங்க இல்லையா, தலைப்பிள்ளை தலைச்சம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களோட தான் பவரா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா மீனா டாகுக்கு ரொம்ப பேர் போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. தாய்லாந்துல பிலீவ் பண்ற ஒரு விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, 1வது பிள்ளை, 2வது பிள்ளை, 4வது பிள்ளை, 5வது பிள்ளைங்களோட விட 3வதா பிறக்குறாங்க இல்லையா, இந்த கன்னி பெண்களோட அவங்களோட இங்க இருந்து எடுக்கிற அந்த மீனா டாகு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுன்னு சொல்றாங்க. இந்த செய்வினைகளை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். சோ சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தலைச்ச பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்க எல்டர். சோ அவங்களோட மண்ட ஓடுல சில செய்வினைகள் செஞ்சு அந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதெல்லாம் அதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும். தலைச்ச பிள்ளையோட ஏதாவது ஒன் பாடி பார்ட் அந்த இறந்துட்டோன்னு செய்வினை செய்யும் போது அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கேன். பட் ஆனா இன்னைக்குதான் எனக்கு தெரிய வரும், 3வது பிள்ளைங்களோட மீனா டாகு தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சோ இதை எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு வந்து புதைச்சிட்டோன்னு அந்த கேர்ள், எஸ்பெஷலி கேர்ள், அந்த கேர்ள் வந்து கன்னி பெண், அவங்க புதைச்சிட்டோன்னு அவங்கள புதைச்சி 7 நாளுக்குள்ள அவங்களோட இந்த பாட்டை வெட்டி எடுத்துடுறாங்க. ஓகே, சில பேர் சொல்றாங்க வெட்டி எடுத்துட்டு போய் ஒரு ஸ்பெசிபிக் இடத்துல மந்திரம் படிச்சு 7 நாட்கள் வச்சு மந்திரம் படிச்சு அதுல இருந்து அந்த எண்ணெய் எடுக்கிறாங்கன்னு. சில பேர் சொல்றாங்க ஸ்ட்ரெயிட்டா கேண்டில்ஸ் மாதிரி இங்க வச்சு, நெருப்பு மாதிரி இந்த சைட்ல வச்சு, அந்த குபோர்லயே வந்து, அதாவது அந்த சிமெட்ரியிலே பதிக்கப்பட்ட இடத்துலயே அந்த இடுகாட்டுலயே வச்சு இங்க உள்ள இதை எடுத்துடுறாங்க. அப்ப அந்த எண்ணெயை அது மெல்ட் ஆகுதுன்னு. லிட்டர்லி என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் தான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு கேர்ள் வந்து கொஞ்சம் சபியா இருக்காங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் ஃபேட் கூட இருக்கும் இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து கூட கிடைக்கும், அந்த மாதிரியும் சொல்றாங்க. நான் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இதை பத்தி சர்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ செய்யறேன். ஸோ நிறைய கருத்துக்கள், நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய பேர் வந்து நிறைய நிறைய மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுல ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு வந்துதான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மலேசியன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க இந்த மீனா டாகு பத்தி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த வேலையை செய்யும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வெட்டி, அதாவது இந்த இந்த சீன் பார்ட் இருக்குல்ல, இதை வெட்டி இதை வந்து வச்சு 7 நாட்கள் ப்ரேயர் செஞ்சு அப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மலேசியால நிறைய ஃபேக் மீனா டாகும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. களிமந்தான்ல இருந்து எடுத்துட்டு வரோம், தாய்லாந்துல இருந்து எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு 300 400க்கெல்லாம் வந்து மீனா டாகு விற்கிறேன்னு சொல்றாங்க. அது மேபி வந்து மீனா ஜம்பியா இருக்கலாம், ஜம்பி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து மீனா டாகு வந்து மினிமமே வந்து மலேசியா காசுக்கு வந்து 3000. இந்த சீப்பர்ஸ்னே பாத்தீங்கன்னா தாய்லாந்துல செய்யறது வந்து 3000 ராஃப்லி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அந்த பெண் வந்து கன்னி பெண் மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து ஏதோ சீக்குனால இறந்திருந்தாலாம் இந்த மீனா வந்து பவர்ஃபுல்லா இருக்காது. அந்த பெண் வந்து அவங்க வந்து ஒரு கொடூரமா இறந்திருக்கணும். ஆக்சிடென்ட்னாலயோ இல்ல கொலை பண்ணியோ இல்லாட்டி தற்கொலை பண்ணி இந்த மாதிரி இறந்திருந்தா மட்டும்தான் இந்த மீனாக்கு வந்து பவர் இருக்கும்.
இந்த மின்யாடாகு வந்து பெரும்பாலும் என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன் சைட் லவ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த பெர்சனுக்கு அந்த பெர்சன பிடிச்சிருக்கும். அந்த பெர்சனுக்கு இந்த பெர்சன பிடிக்காம இருந்திருக்கும். ஸோ இந்த பெர்சன் என்ன பண்ணுவாங்க, பெர்சன் ஏன்னு வச்சுக்கலாமே. பெர்சன் ஏக்கு வந்து பெர்சன் பிய பிடிச்சிருக்கு. ஒரு கேர்ள பிடிச்சிருக்கு. அந்த கேர்ள வந்து திருப்பி அவங்கள பிடிக்க வைக்கிறதுக்காக இந்த மீனா செஞ்சுட்டு போயிட்டு அவங்க தொடுற இடத்துல வச்சிருவாங்க. ஸோ அந்த மீனா அந்த கேர்ளோட கையில பட்டுட்டோனே என்ன நடக்கும்னா, பிடிக்காத ஒரு பெர்சனா இருந்தா கூட திடீர்னு அந்த பெர்சன ரொம்ப பிடிச்சு போயிரும். ஃபேமிலி எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போறேன். இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இந்த பெர்சன் ஏ பண்ணாரு இல்லையா? இவரு தானே அந்த மீனா வச்சாரு. ஸோ இந்த பெர்சனுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. நீங்க டாகு வந்து இந்த மாதிரி ஒன் சைட் லவ்க்கு மட்டும்தான்னு பாத்தீங்களா? இல்ல. காசுக்காகவும் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரினா, இதுவும் நான் இன்டர்நெட்ல இருந்து தான் எடுத்தேன். இந்த ஸ்டோரி வந்து என்னதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பங்களாதேஷ்கார் வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாரு. திடீர்னு அந்த ஒய்ஃப் வந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கைய புடிச்சு இழுத்து அவங்க கையில வந்து அந்த மியாடகு வந்து சப்பு பண்ணிடுறாரு. அப்படியே பூசிடுறாரு இந்த மாதிரி. பூசிட்டோனே அவங்க ஒய்ஃப் வந்து அன்கான்ஷியஸ் ஆகுறதுக்கு முன்னுக்கு பட்டுன்னு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சம்திங் ராங்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு போபோ கிட்ட கூட்டு போயிட்டு இத வந்து வேர்ஸ்ட் ஆகுறது முன்னுக்கு இந்த சிச்சுவேஷனை செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதே டைம்ல செட்டில் பண்ணிட்டோன்னே அவர் வந்து சிசிடிவி லிஃப்ட்ல சிசிடிவி இருக்கும் இல்லையா? அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம் அந்த மீனா பூசின உடனே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து அவர் காசு அந்த பங்களாதேஷ் காசுக்காரர் வந்து காசு வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து காதல் மோட்டிவ்னு மட்டும் இல்லாம இது காசுக்காகவும் செய்வாங்க. இன்னும் சில பேர் என்னத்துக்கு பண்ணுவாங்கன்னா பிசினஸ்க்காக பண்ணுவாங்க. என்னை விட அவங்க பிசினஸ் செஞ்சு நல்லா இருந்துடக்கூடாது அந்த ஒரு எண்ணத்துக்காகவும் இந்த மீனாடாகுவை யூஸ் பண்றாங்க. எப்படி நமக்கு மீனாடாகு வந்து நம்ம தொட்டுட்டோம் இல்லாட்டி சம்திங் ஸ்ட்ராங்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொஸ்டின் எனக்கும் வந்துச்சு. நானும் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சில சிம்டம்ஸ் சொல்றாங்க. எப்படின்னா நைட்டு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் கெட்ட கனவுகளா இருக்கும். கருப்பு கலர்ல கருநாகம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து கொத்துற மாதிரி கருப்பு கலர்ல இருக்கிற பூனை, நாய் இந்த மாதிரி துரத்துற மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி கொடூரமான கனவுகள் வந்துகிட்டே இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்துகிட்டு இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு பெர்சன் அவங்க கிட்ட வந்து சேர்றதுக்காக அவங்க அந்த மீனா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பெர்சனை பிடிக்காம இருந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பெர்சன் பின்னாடியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில. இன்னொன்னு இப்ப லெட்ஸ் சே ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த மீனழகு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பெர்சன் உடம்புல வந்து ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி அந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிச்சுக்கிட்டே இருக்குமா. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு சாமி கும்பிடவே பிடிக்காதான். லெட்ஸ் சே அந்த பெர்சன் வந்து இப்ப இந்தியனா இருந்தா கோயிலுக்கு போறவங்க, சாமி பாட்டு படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அத அப்படியே ஃபுல்லி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சாமி பக்கமே போ மாட்டாங்களாம். லெட்ஸ் சே ஒரு இஸ்லாம் பீப்பிளா இருந்தாங்கன்னா, மேபி அல் குரான் படிக்கிறதுனா அவங்களுக்கு அறவே பிடிக்காது, முடியாது. அந்த மாதிரி வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்களாம். இதுலயே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் இந்த மின்யாடாகுவ இந்த பெர்சன் திருப்பி வர்றதுக்காகலாம் செய்றாங்க இல்லையா? அந்த பெர்சன் திருப்பி வந்துட்டோனே அவங்கள லயன் பண்ணாம அப்படியே விட்டுர்றாங்க. இன்னொரு ஒரு கேஸும் நான் படிச்சேன். இதே கதை தான். அந்த பெர்சன திருப்பி வர்றதுக்காக அந்த மினியாடாகு யூஸ் பண்ணி, அந்த கேர்ள் திருப்பி அவர்கிட்ட வந்துட்டோனே, அந்த கேர்ள லயான் பண்ணாம அப்படியே ரிவெஞ்ச் பர்ப்பஸ்க்காக அவர் யூஸ் பண்ணி இருந்திருக்காரு. அந்த கேர்ள் கடைசியா ரொம்ப இளைச்சு போய், ரொம்ப சீக் ஆயி, அவங்க ஃபேமிலிலாம் டாக்டர் கிட்டலாம் போய் கேட்கும்போது, ஹெல்த் வைஸ் எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. பட் ஆனா சம்திங் இஸ் ராங். ஆனா பார்க்க இளைச்சிட்டு சீக்காளி மாரி ஆகிட்டே இருக்காங்க. பட் ஃபைனலி அந்த கேர்ள் வந்து இறந்துட்டாங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இத நான் யாரையும் வந்து சார்ந்து பேசல. யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. இந்த மீடியாடாகும் யூஸ் பண்ணி தான் ஒருத்தவங்க நம்மள லவ் பண்ணணும், இல்லாட்டி ஒருத்தவங்கள கீழ தள்ளிவிட்டு நம்ம போய் மேல நிக்கணும்னா, அது என்னைக்குமே நிரந்தரமா இருக்காது இல்லையா? ஸோ இந்த மீடியாடாகும் பவரா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க லவ் பண்ணுவாங்க. பவர் முடிஞ்சிட்டோம்னா அவங்க விட்டுட்டு போயிருவாங்க இல்லையா? ஸோ இது எதுவுமே ரியாலிட்டியான ஒரு விஷயம் இல்ல. எதுவா இருந்தாலும் நேச்சுரலா நடக்கணும். கண்டிப்பா சாமின்னு ஒருத்தவங்க இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டான இன்னொரு ஒரு பவரும் இருக்கும். பட் நம்ம எதை சூஸ் பண்றோம்னு இருக்கு இல்லையா? எப்பவுமே நேர்மையான வழியில போகும்போது, நேர்மையான விஷயங்கள ஃபேஸ் பண்ணும்போது, கஷ்டமா இருந்தா கூட அந்த கஷ்டமும் வந்து கடந்து போயிரும். ரொம்ப பீஸான ஒரு லைஃப் கிடைக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்காம இருக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான்.
ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்தியன் சொல்லுவோம் தெரியுமா, கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அந்த மாதிரின்னு. பிளாக் மேஜிக்கை ரொம்ப நம்பி போனா நமக்கும் அதுல அழிவு வர்றதுக்கு இருக்கு. ஸோ நேர்மையான வழிகளை சூஸ் பண்ணுங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பிளாக் மேஜிக்கை நம்பி தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும், இந்த பிளாக் மேஜிக்கை ஃபுல்லி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கடவுள் இருக்காரு, கடவுளை நம்புங்க. ஸோ யார் யார் வந்து நான் பிளாக் மேஜிக் செய்யலாமா செஞ்சுக்கலாமா, என் பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, என் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்க லைஃப் உங்களுடையது. அது உங்களுக்கானதா இருந்தா கண்டிப்பா உங்களை விட்டு போவாது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பிஸ்னஸும் அப்படிதான். ஸோ நல்ல விஷயங்களை நல்ல இதில் நம்ம நாடி செல்வோம். நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதா நடக்கும். ஓகே, அடுத்த எபிசோட்ல என்ன இன்னும் பேசலாம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீனா டாகுவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கீழே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.